இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு பவர்ஃபுல்லான டேட்டா வேலிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நியூமரிக் ரேஞ்ச் அப்படின்னு இன்னொரு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. அதாவது நியூமரிக் ரேஞ்ச்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்குள்ள இல்லை இந்த வேல்யூக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட நியூமரிக் வேல்யூஸை எப்படி டேட்டா வேலிடேஷன் கூட வேலிடேட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் ட்ராப் டவுனில் வேல்யூஸ் கொடுத்து அந்த வேல்யூஸை ஆப்ஷனாக மாற்றி நம்ம கொடுக்குற வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளோட யூஸு செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா. நம்ம மேக் அப்படின்ற கோலமில் தான் நம்ம போன வீடியோவில் டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரேட் கோலமில் தான் நம்ம டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி நியூமரிக் வேல்யூ டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ரேட் கோலமுக்கு நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ தான் இருக்கணும், அதுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது, அது மேலேயும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 14 இருக்குது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 10 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ 39 இருக்குது. இதுவும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 14 வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த கோலமுக்கு பிட்வீன் 10லேருந்து 40க்குள்ளே தான் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறோம். நான் போன வீடியோலேயே நான் ரேஞ்ச் போட்டு வச்சுருக்கேன், வெறும் 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் போட்டு வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் கொடுத்துருப்பேன். நம்ம டேட்டா வேலிடேஷன் இந்த 30க்கு மேலே இருந்தால் மட்டும் போதும். அதனால் நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்ச் வெறும் இந்த ஹெட்டிங் சேர்க்காம ஹெட்டிங் கீழே இருந்து அப்படியே 30வது செல் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ நம்ம டார்கெட் பண்ண காலமில் எப்படி டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா டைப் போயிட்டு டேட்டா டைப்பில் டேட்டா வேலிடேஷன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ராப் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன், அது கூடவே இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அலோவில் எனி வேல்யூ இல்லை. ஓகே, அலோவில் நம்ம டெசிமலுக்கு மாற்றணும். ஏன் ஹோல் நம்பருக்கு மாற்றக்கூடாது? நம்ம வெறும் 10லேருந்து 40 தானே கொடுக்க போகிறோம், எதுக்கு ஹோல் நம்பர் மாற்றக்கூடாது அப்படின்னா, ஏன்னா ஹோல் நம்பர் அப்படின்றது டெசிமல் சேர்க்காம, அதாவது 0.00 இருக்காது. ஆனால் நம்மளோட வேல்யூ சம்டைம்ஸ் 39.95 34.95ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டெசிமல் இருக்குது நம்மளுக்கு. அதனால தான் நம்ம கிரியேட் பண்ணுறப்பயே டெசிமலாக கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். எம்டியான 40 or 50 அப்படின்ற ஹோல் நம்பரும் சரி, இல்லை டெசிமலோட இருக்கிற நம்பர்ஸும் சரி, ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணோம். இது அதனால தான் நம்ம டெசிமல் செலக்ட் பண்ணணும். அன்லெஸ் உங்களுக்கு அதில் டெசிமல் பாயிண்ட் இல்லை, வரும் யூனிட்ஸ் நம்பர், அதாவது மேக் எத்தனை 2 காடி இருக்குது 3 காடி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஹோல் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டெசிமல் இருக்க போகிறது கிடையாது இல்லையா. அளவில் டெசிமல் கொடுத்துட்டு டேட்டாவில் பிட்வீன்னு கொடுக்கணும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பிட்வீன் 10 to 40 தானே வேணும். அதனால தான் நம்மளை பிட்வீன் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் உங்களோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 10. ஓகே, 10க்கு கீழே போகக்கூடாது. அதே மாதிரி மேக்ஸிமம் 40க்கு மேலே போகக்கூடாது. இந்த காலமில் இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, தன்ன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியாது. இந்த மேக் கோலமில் இருக்கிற இந்த ட்ராப் டவுன் கூட இதில் இருக்காது. ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு 21 போட்டுக்கிறேன், ஐடி நம்பர், அதுக்கப்புறம் பேர் ஓல்ஸ் மொபைல், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவா அப்படின்னு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் டாட்ஸ் 2, அதுக்கப்புறம் அவுட்டோ எஸ், ஸ்மோக் எஸ், கன்வெர்ட் நோன்னு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் இன் ஒயின்னு போட்டுக்கிறேன், எஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கணும் தெரியுமா. இப்போ உதாரணத்துக்கு நான் 41.95ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எந்த தட்டினேன் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். ஏன்னா நம்ம 40க்கு மேலே போகக்கூடாது தானே கொடுத்துருக்கோம் நம்ம வேலிடேஷன் வேல்யூவில். இப்போ நம்ம கொடுத்த வேல்யூ 41க்கு மேலே போயிடுச்சு, அதனால இது ஒர்க் ஆகாது. இந்த எரரில் this value doesn't match the data validation restrictions defined for this cell அப்படின்னு வந்திருக்கு. எதை நீங்கள் எந்த வேல்யூவும் போடாமல் கேன்சல் பண்ணிடலாம், இல்லை ரீட்ரைன்னு கொடுத்து வேலிட்டாக இருக்கிற வேல்யூவை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதாவது 40க்கு கீழே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ 39.55ன்னு கொடுக்குறேன் நான். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ எந்த தரேன்னா இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், இன்வெலிட் டேட்டா மெசேஜ் வராது. இப்படி தான் நீங்கள் நியூமரிக் வேல்யூ ரேஞ்சை வேலிடேஷனில் கிரியேட் பண்ணலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் நாட் ஓன்லி எனி வேல்யூ மட்டும் இல்லாமல் ஓல் நம்பருக்கு நான் முதல்ல சொன்னேன் என்னன்ட்டுன்னு டெசிமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணது லிஸ்ட் போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணது ஓகே கப்புள் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து அதை வந்து காமாவில் செப்பரேட் பண்ணி அதை ஆப்ஷனாக நம்ம அந்த செல்லில் கொடுக்குறது. டேட்ன்ற இன்னொரு வேலிடேஷன் இருக்குது. இதனால் லைக் இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். இல்லை இந்த நாளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு வேலிடேஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டைமும் அப்படி தான், இதுலேருந்து இத்தனை மணிக்குள்ளே அப்படின்ற ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். இல்லை 8 o'clock ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடேஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் லென்த்துன்னு இருக்குது. டெக்ஸ்ட் லென்த்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா வேலிடேஷன். இந்த மாதிரி வேலிடேஷன்லாம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஜாப்ஸ். அதாவது வந்து லைக் ஒரு ஜிப் கோட் வேணும் அப்படின்னு ஒரு காலம் கொடுக்குறீங்க, அந்த காலமில் என்ன வேணாலும் தட்டலாம். ஆனால் டெக்ஸ்ட் லென்த் அப்படின்னு ஒரு வேலிடேஷன் அதில் இருக்கிறதுனால வெறும் 6 digit மட்டும்தான் 5 digit மட்டும்தான் தட்ட முடியும் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் லென்த் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் ஒரு 10 digit மட்டும் இல்லை ஒரு 8 digit மட்டும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் நம்பரில் டெக்ஸ்ட் லென்த் வேலிடேஷன் கொடுக்கலாம். ஸோ டேட்டா வேலிடேஷன் உங்களோட ஜாப்பை இன்னும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இன்னும் வேலிடேஷன் பற்றி நிறைய பேசுவோம். See you on next video. Bye.